பிரைஸ் எல்லாம். இன்று கூட சாத்தானுடைய வழிமுறைகள் என்ன என்று பார்க்கலாம். சாத்தான் மாறு வேடம் போட்டு வருவான். முதலாவது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கொரிந்து சபைக்கு சென்று அநேகரை வஞ்சிக்கிறான். அடுத்து சந்தேகத்தை தூண்டுவான். அவள் கிட்ட சந்தேகத்தை விருட்சத்தின் கனியை கொடுத்து சந்தேகத்தை எழுப்புகிறான். இறுதியில் அவளும் சாப்பிட்றாங்க. அந்த கனியை தன் கணவருக்கு கொடுக்குறாங்க. 2 பேரும் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுறாங்க. அடுத்தது, வேதத்தை தவறாக பயன்படுத்துவான். யார்கிட்ட பயன்படுத்துறான்? இயேசு கிறிஸ்து கிட்ட. தேவனுடைய குமாரன் என்றால் தாழ குதியும், அவன் தூதர்கள் உன்னை காப்பாற்றுவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நான் இயேசு கிறிஸ்துவோம் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பதாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை மேற்கொண்டு வருகிறார். விசுவாசிகளை துன்புறுத்துவாராம். 18 வருஷமாக நிமிரக்கூடாத கூனியாக இருந்த சாத்தானால் பலவீனப்பட்டிருந்த ஸ்திரியை இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்குறாங்க. அடுத்தது, தேவனை விட்டு விலகச் செய்வானாம். யோபு அப்படிதான் எல்லாவற்றையும் இழந்து அவன் தேவனை தூஷிக்கும்படியாக செய்கிறான் சாத்தான். ஆனால் எந்த விஷயத்தையும் தேவனை தூஷிக்காமல் தற்காத்துக் கொள்கிறாரு. தீமையை தூண்டுவான் யூதாஸ் கரியோத்து. தீமையால் தூண்டப்பட்டு சாத்தான் அவன் உள்ளே புகுந்து இயேசுவை காட்டிக் கொடுக்க